மதுரையில யார் ஆச்சு? மீனாட்சி ஆச்சு. இல்ல, எத்தனை நாளைக்கு? அது எத்தனை மாதம் எனக்கு தெரியும். ஆனா சித்திரையில திருவிழாவே கிடையாது மீனாட்சிக்கு. இல்லங்க, அதுதான் கேள்வி. சித்திரை திருவிழா நம்ம கும்பிடுறோமே, ஆதி காலத்துல சித்திரையில திருவிழா கிடையாது. மாசி மாசம் நடந்தது வேற மதம். மாசி மாசம் திருவிழா. ஆமா இருக்குல. ஆமா ஆமா. எதுக்கு மீனாட்சி ஆட்சி செய்ய வச்சாங்க? சித்திரை மாசம் திருவிழா நடந்தது அழகர் கோயில்ல, மாசி மாசம் திருவிழா நடந்தது திருக்கல்யாணம் மீனாட்சிக்கு. அந்த ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா சேர்த்து திருமலை அழகர் கோவில்ல அவர் மேல அழகர் கோயில் இன்னைக்கு போனீங்கன்னா தீர்த்தக்கார ராக்கு அப்படின்னு நூபுர கங்கைன்னு அங்க தீர்த்தம் உண்டு அழகர் கோவில்ல. அந்த நூபுர கங்கையில துர்வாச முனிவர் குளிச்சுட்டு இருந்தார். அங்க சுதபஸ்னு ஒரு முனிவர் வந்தார். வந்த சுதவாச முனிவர் துர்வாச முனிவருக்கு மரியாதை கொடுக்கல. துர்வாச முனிவர் பெரிய ஆளு, எனக்கு மரியாதை கொடுக்கறதுனால நீ மண்டூகமாக வைகை ஆற்றிலே இருப்பாயின்னு சாபம் கொடுத்தார். மண்டூகம்னா என்ன? தவளை. தவளையா வைகை ஆற்றில இருக்கார். அப்ப எனக்கு மோட்சம் எப்ப கிடைக்கணும் போது கள்ளழகர் எப்ப வைகை ஆத்துல கால் எடுத்து வைக்கிறாரோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உனக்கு மோட்சம் கிடைக்கும். மொத்தத்துல சித்திர திருவிழா எதுக்கு நடக்குது? அந்த முனிவருக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காகத்தான் அழகர் ஆத்துல இறங்குறார். அதுக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சவர் திருமலை நாயக்கர். ஏன்னா மீனாட்சி கோவில்ல தேர்களுக்கு ஆள் இருக்காதான் அந்த காலத்துல. அப்ப ரெண்டு திருவிழாவையும் ஒன்னா சேர்த்து வச்சா சிவனை கும்பிடுறவங்களும் பெருமாளை கும்பிடுறவங்களும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. தை மாசி அப்படின்றத சித்திரை மாசமா மாத்தணும் அப்படின்னா இந்த அறுவடை போக்குவரத்து எல்லாமே முடிஞ்சு சித்திரை மாசம் ஒரு மச்சனை விட்டு பிள்ளையோ ஒரு மாமை விட்டு பிள்ளையோ பார்க்கும்போது ஒரு சம்பந்தம் பேசி முடிச்சு வைகாசி மாசம் ஒரு கல்யாணம் காட்சி வைக்கலாம் அப்படின்னு பலதரப்பட்ட காரணங்களை அடிப்படையாக வைத்து திருமலை நாயக்கருடைய காலத்துலதான் மாசி திருவிழாவை சித்திரை திருவிழாவை மாத்தி வச்சார். இப்ப பிரச்சனை அது இல்ல. மதுரையில